கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம். இதுல ஒரு சம்பவம் தாவீது ராஜாவை குறிச்சு போடப்பட்டிருக்கு. என்ன சம்பவத்தை போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டதை குறிச்சு போடப்பட்டிருக்கு. இந்த பாவத்தில் அவர் ஈடுபட்ட பிறகு அங்கு நாத்தான் தீர்க்கதரிசியிடம் தேவன் வெளிப்பட்டு அவர் இத குறிச்சு தாவீது ராஜா கிட்ட சொல்லுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அங்கு தாவீது ராஜாவிடம் வருகிறார். வந்து அவர் ஒரு கதை சொல்லுகிறார். என்ன கதை சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பட்டணத்துல 2 மனுஷங்க இருந்தாங்களாம். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்துதான், நிறைய அவர் சொத்து வச்சிருந்தாராம். தரித்திரருக்கோ அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாராம். அது தவிர வேற எதுவுமே அவர்கிட்ட இல்லையா. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி வளர்ந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 12:3. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டிய அவர் அவ்வளவு செல்லமா வச்சிருந்தாராம். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்குது. இந்த ஐஸ்வர்யவானோட வீட்டுக்கு வழிப்போக்கன் ஒருவர் வராராம். வந்திருக்கின்ற வழிப்போக்கனுக்கு விருந்து சமைக்கிறதுக்கு இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாரா, தன்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியையோ மாடையோ அவர் அடிக்காம விருந்து சமைக்கிறதுக்கு அந்த தரித்திரர் ஏழையானவர் கிட்ட உள்ள அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து விருந்து சமைச்சிட்டாராம். இத யாரு சொல்லுறா? நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜா கிட்ட சொல்லுகிறார். இத கேட்ட உடனே தாவீது ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. இப்படி ஒரு அநியாயமான செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு 5-6வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஐஸ்வர்யவான் மேல தாவீது ராஜாவுக்கு கோபம் வருது. இப்படி ஒரு அநியாயமான செயலை செஞ்சிருக்கிறானே, இந்த செயலை செஞ்சவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கணும். அவன் செஞ்ச செயலுக்கு ஈடாக நாளத்தனையா அவன் திரும்பி என்ன செய்யணும்? கடன் செலுத்த வேண்டும். அங்க ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் தாவீது ராஜா. கேட்டுட்டது யாருன்னு கேட்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது நீர்தான் அப்படிங்கிறாரு. அந்த ஏழை குடியானவனுடைய ஆட்டுக்குட்டி தான் பத்சேபாள். ஏழை குடியானவன் தான் உரியா. உனக்கு எல்லாமே தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். உனக்கு அத்தனை ஐஸ்வர்யம், முன்னாடி இருந்த சவுல் ராஜாக்கு வச்சிருந்த அத்தனை ஆஸ்திகளும் அவருடைய மனைவிகளும் யார்கிட்டதான் இருந்தாங்க? தாவீது ராஜாவிடம் தான் இருந்தாங்க. உனக்கு இத்தனை கொடுத்திருந்தும் நீ ஒரே ஒரு ஏழை குடியானவனுடைய மனைவியை நீ அபகரித்து கொண்டாயே. இதுல வருத்தப்படத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அந்த சம்பவத்துல தாவீது ராஜா அந்த சம்பவத்துல உள்ள அந்த ஏழை குடியானவன் அபகரிச்ச ஐஸ்வர்யவானுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தாரோ அதே நியாய தீர்ப்பு தான் தாவீது ராஜாவுக்கு கிடைச்சது. அவருடைய மகன் அம்மோன், அப்சலோம் அவங்க இறந்து போனாங்க. ஒரு மகளுடைய வாழ்வு அங்கு அழிக்கப்படுகிறது. ஒரு போர்ல அவருடைய மக்கள் அத்தனை பேர் கொல்லப்படுறாங்க. பெரிய பெரிய இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில. இந்த சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவங்க தாவீது ராஜா ஒரு இரக்கமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தால் நிச்சயமாக தாவீதுக்கும் ஒரு இரக்கமான தீர்ப்பு அங்கு கிடைச்சிருக்கும். நம்ம எந்த அளவின் மூலம் அளக்கிறோமோ அதே அளவுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அளவுகோல், நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுகோல் தேவனுடைய கரத்துல இல்ல, நம்முடைய கரத்துலதான் இருக்குது. நீங்க சொல்லலாம், அவர் வாழ்ந்தது பழைய உடன்படிக்கை, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது புதிய உடன்படிக்கை.
அந்த உடன்படிக்கையின் போல பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணெல்லாம் இப்ப கிடையாதுன்னு சொல்லலாம். நிச்சயமாக அது உண்மைதான். அந்த உடன்படிக்கையின் போல நம்ம இப்ப கிடையாது. அதை விட ஒரு மேலான உடன்படிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். நித்திய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவத்தை பார்க்கவில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்மை கழுவப்பட்டவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய சிருஷ்டியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் நாம் ஒருவராக இருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவர் நமக்குள் வாசம் செய்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையில நாம பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மேலான வாழ்வு. இது உண்மைதான். அவர் கொடுத்திருக்கின்ற மன்னிப்பு, அவர் கொடுத்திருக்கின்ற இரக்கம், அவர் கொடுத்திருக்கின்ற கிருபை எல்லாமே மிக பெரிய ஒரு பொக்கிஷம். எல்லாமே ஆவிக்குரிய வடிவில் இருக்கிறது. நம்முடைய ஆவியில் இருக்கிறது அந்த மன்னிப்பு. ஆனா நாம ஒருவருக்கு இந்த உலகத்துல மன்னிக்காமல் போனோம்னு சொன்னா, ஒருவரை நாம் நியாயம் தீர்த்தோம் என்றால், ஒருவரை நாம் குற்றப்படுத்தினோம் என்றால், ஒருவருடைய பற்றிய கசப்பையும் வைராக்கியத்தையும் நம்ம உள்ளுக்குள் வைத்து கொண்டு, இது இவங்க இப்படி செஞ்சாங்க தானே, இவங்க இப்படிப்பட்டவங்க தானேன்னு சொல்லி அவங்களுடைய தோற்றத்தின்படி நாம் அவர்களை நியாயம் தீர்த்து அவங்களை நம்ம மன்னிக்காமல் இருக்கும் போது, அந்த ஆவிக்குரிய வடிவில் தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இரக்கத்தின் பலனான கிருபை வெளிப்படுவதை இந்த கசப்பு தடுக்கும். இந்த மன்னிக்காத இந்த அளவுகோல் அதை என்ன செய்யும்? தடுக்கும். அதுதான் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. உங்களுடைய தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு ஒருத்தங்க செய்யறத நீங்க என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். அவர் மன்னித்து விட்டார். சிலுவையில அந்த மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும். ஒரு சிலருக்கு அப்படிலாம் இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஒருவர் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சுவிசேஷம். ஆனா இந்த மன்னிப்பின் பலன்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கணும்னு சொன்னா, அந்த தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்த அந்த பரிபூர்ணமான வாழ்வை, அவருடைய சுகத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் செயல்படுகின்ற மகிமையானவற்றை நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மன்னிப்பு அப்படிங்கின்ற இந்த செயலை நாம செய்யதான் செய்யணும். இல்லைன்னு சொன்னா அது அந்த மன்னிப்பின் மூலமாக அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை தடுக்கும். நீங்க ஒருத்தங்களை நியாயம் தீர்க்கிறீங்களா, அதே அளவுகோல் உங்களை நியாயம் தீர்க்கும். ஒருத்தங்களை நீங்க அன்பு செய்து மன்னித்து இரக்கம் காண்பிக்கிறீங்களா, நீங்களும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். மெஷர்மெண்ட் கப், நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அளவுகோல் பாத்திரம் தேவனுடைய கரத்தில் இல்லை, அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம மன்னிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று குற்றவாளி கூண்டுல ஏத்தாம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதே அளவு, எந்த அளவுன்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது, அதே அளவு நாமும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.